வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்தால் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். ஓசில் யாரும் தர்ற மாதிரி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதன் வெளிப்பாடு, அதன் விளைவு நம்மை பாதிக்கக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் உணவுத்துறைக்கோ மற்றபடி அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஜீரோ தான். நிறைய பேர் பார்ப்பாங்க, பொருள்களை வாங்குவாங்க, சரி இதை போயவன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. லட்சக்கணக்கான பொருள்களுக்கு கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதை யார் போய் சொல்லிக்கிட்டு அது சம்மந்தமாக அலைஞ்சிக்கிட்டு மற்றபடி கோர்ட்டு கேஸு கன்சியூமர் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறையா இந்த ஃப்ரிட்ஜு மிக்சி கூட சில பேர் ரிப்போர்ட் பண்ண மாட்டான். குறிப்பிட்ட அளவுக்கு அந்த வாரண்டி கேரண்டி அந்த முடிகிற அளவுக்கு கூட ஃபோன் அடிக்காத நிறைய பேர் இருக்கான். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எதற்கு வம்பு அப்படின்னு விலகி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. இதில் வம்புக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், மற்றபடி அந்த கம்பெனிக்காரங்க கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அப்போ கன்சியூமர் அப்படிங்கிற நமக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதன் அடிப்படையில் உணவுப் பொருள்லாம் இன்னைக்கு ரொம்ப தரம்லாம் கெட்டு போச்சு. அவன் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், அது பாக்கெட் உணவுகள்லாம் கண்டபடி எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப எங்கேயோ லாங்காக இருக்கும். அதெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இதாவது பரவாயில்ல, உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடிய அந்த மருத்துவ ஆரோக்கியத்துக்கு தகுந்த அந்த ஆங்கில மெடிசன்லாம் ஒரு நேரம் எப்படி இருந்தது, எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் மாற்றி உள்ளே அந்த மெடிசனை வச்சு பேக் பண்ணி அது 12,000 கோடியே என்னமோ ஊழல் செய்ததாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுலாம் ஒரு நேரம் ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் எழுது. பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குது. இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம பேக்கிங் உணவு அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு போன வாரத்தில் டெல்லியில் ஒரு சம்பவம், அதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஒருத்தர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. அதில் வாங்கினா அப்படின்னா உள்ள பார்த்தா மனுஷனோட விரல் பாரு எப்படி வந்தது, மனுஷனோட விரல் உள்ள இருக்கு. இல்லை யார் எப்படி வந்தது, அந்த விரல் எப்படி வந்தது, யூஸ் பண்ணக்கூடியவங்க எப்படி அதை சாப்பிடுவாங்க, எல்லாம் விட அந்த விரல் எப்படி வந்தது, அது பிணத்தின் விரலா இல்லை உயிருள்ள மனிதனோட விரல் கட்டாயம் அதில் மாட்டிக்கிச்சா, இல்லை ஐஸ்கிரீம் பார்ல செய்யக்கூடிய சமயத்தில் அந்த விரல் உள்ள கட் பண்ணி உள்ள உட்காந்துருச்சா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அது உறைந்த நிலையில விரல். ஒருத்தர் பார்த்து அதையும் அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியில் கம்ப்ளைண்ட்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கல, பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டாரு. அப்புறம் நொய்டாவில் ஒரு சம்பவம் அதே மாதிரி ஆன்லைனில் ஐஸ்கிரீமில் பூரான். ஆமாம், அதாவது விரலுக்கே நம்ம எதுக்குடா போடா அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம கன்சியூமர் கான்செப்ட் பூரானுக்கு எங்கே சொல்ல போனோம், அலறி தூக்கி எடுத்துட்டு போயிட்டாரு அவர். அப்புறம் அதே மாதிரி டெல்லியில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் சிறப்பு சாக்லேட்டு லீக்விட் சாக்லேட் மாதிரி இருக்குது, அதில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா செத்து போன ஒரு எலி கிடந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் டெல்லியில். ஒரு சிறப்பு வாங்கி ஒருத்தர் சாப்பிட்றாரு, அதாவது சாக்லேட் சிறப்பு, அது ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஆமாம், அது பார்க்குற ஒரு சமயத்தில் உள்ள பார்த்தா செத்து போன எலி கிடக்கு. ஆமாம், எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய சமயத்தில் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு என்ன ஒரு பதில் வரப்போகுது தெரியல. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், குஜராத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், புஷ்கர் தாமி அப்படிங்கிற ஏரியாவில் ஜாஸ்மின் பட்டேல் அப்படிங்கிறவங்க தான் ஒரு 4 வயசு குழந்தைக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறாரு. அது சிப்ஸ் பாக்கெட்டை 2 வீட்டில் ஒரு குழந்தை இருக்கலாம், மொத்தம் 2 பேர் கலந்து பிரித்து சாப்பிடக்கூடிய சமயத்தை உள்ள பிரித்து பார்த்தா சிப்ஸோட செத்து போன எலி இருக்கு. அப்புறம் இந்த பொருளுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த சிப்ஸ்லாம் எந்த அளவுக்கு அப்படியே அந்த இதில் கட்டரில் போட்டு சீவி காய வச்சுருப்பாங்க. காய தான் வச்சுருப்பாங்க, பொறிக்கிறப்ப அது கட்டாயமாக விழுந்துருக்காது. காய வச்சிருக்கிற சமயத்தில் அதை அள்ளக்கூடிய சில லேடிஸ் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆயிருக்கு, இடையில ஒரு தவளை உள்ள உட்காந்து செத்து போயிருக்கு. அதையும் சேர்ந்து அவங்க அள்ளி போட்டாங்க, முடிஞ்சது. இது மாதிரி நிறைய மசாலா பொருட்கள் கூட நிறைய விஷயம் வந்திருக்கு. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு.
அதாவது வந்து சில்லி பவுடர் சொல்லி போட்டு நீங்க வாங்குறீங்க, அது பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு வீடியோ போகுது. எல்லாம் வந்து காய்ந்த மிளகாய், அது மேல ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து அப்படியே ஆயுது, அதோடு அப்படியே அழுறாங்க. சமீபத்துல கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல அனில்ஸ் இந்த இதுல அந்த சேமியா உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான செத்து போன ஒரு பொருள் கிடந்த அது கூட விஷயம் இருந்தது. சேமியா அந்த கம்பெனி முக்கியமான ஒரு கம்பெனியினுடைய ஒரு சேமியா பாக்கெட்ல அதுவும் பிரபலியமா போச்சு. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கன்சியூமருக்கு சமாதானம் சொன்னாங்களா, சரியான நஷ்ட ஈடு கொடுத்தார்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரிலாம் ஒரு செத்து போன பொருள்கள், மற்றபடி மனித விரல்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு கன்சியூமர் வந்து எப்படி நம்பிக்கை கொண்டு வாங்குவான் அந்த பொருளை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது மனித உயிர் வந்து எவ்வளவு கேவலமா போச்சு, ஒரு விலை மதிப்பற்ற நிலையில் போய்விட்டா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதெல்லாம் வந்து செத்து போன பொருட்கள். இதையெல்லாம் அவருடைய இன்னொரு விஷயம், உயிர் உள்ள பொருள் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்குது. நீங்க நம்புவீங்களா? அமேசான்ல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால அமேசான்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது வந்து எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அமேசான்ல. அமேசானுக்கு தெரியல, பப்ளிக்கான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு கம்பெனி உலக அளவு நடத்திட்டு இருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்து அவர் வருது. எங்க அந்த பார்ட்டியினுடைய பேர் வந்து பெங்களூர் பிரகாஷ் அப்படிங்கிறவர். ஆமா, உள்ள பார்க்கக்கூடிய சமயத்துல எக்ஸ்பாக்ஸ் அந்த கண்ட்ரோல் இருக்கு. பார்த்தா பக்கத்துல ஒரு பாம்பு உயிரோட செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட, என்னடா அது பாம்பு இருக்குது, ஆனா கொத்தாமையை பார்த்தோன்னா அந்த டேப் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேப்ல வந்து அந்த பாம்பையை சேர்ந்து ஒட்டிட்டார். ஒட்டுறவர் பார்சல் பண்ணக்கூடிய சமயத்துல பாம்பை சேர்ந்து ஒட்டக்கூடிய சமயம் என்ன ஆச்சு, அந்த டேப்போட பாம்பு மாட்டிக்குது. அப்ப என்ன, அது இயங்க முடியாத ஒரு சூழல், தவிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கட்டினாரு, அது பார்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு பேக் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போய் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த பாம்பு உயிரோட இருக்கு. அந்த டேப்பில் வந்து அந்த பாம்பு மாட்டிருக்கு. பாருங்க எப்படிலாம் ஒரு சொல்ற, உயிருள்ள பாம்பு. உடனே அவர் பார்த்தாரு அந்த பிரகாஷ், பரவாயில்லப்பா, எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு போட்டு அதை என்ன பண்ணிட்டாரு, செல்போன்ல வீடியோ எடுத்து ட்விட்டர்ல வந்து ட்விட்டர்ல பதிவா போட்டார். என்ன போட்டால், அமேசான்ல ஆர்டர் கொடுத்தேன், எனக்கு வந்து பாம்பு வந்து இலவசமாக கிடைச்சது, அந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு, அதோட சேர்த்து பாம்பு வந்து எனக்கு இலவசமாக கிடைத்தது அப்படின்னு போட்டு ஒரு விளையாட்டுத்தனமாகவும் கிண்டல்தனமாகவும் போட்டாங்க. அதை பார்த்து அமேசான் நிறுவனம் உடனே மன்னிப்பு கேட்டாங்க. இதுதான் நிறுவனம். மேற்சொன்ன வகையில எந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. தவளை இருந்தது, பூரான் இருந்தது, மனித விரல் இருந்தாங்களா, எந்த ஒரு பதில் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனா அமேசான் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு உடனே மன்னிப்பு கேட்டு அந்த இதவே அவங்களுக்கு உண்டான தொகையை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி நிறுவனங்களை நம்பலாம். இது எப்படி பாம்பு உள்ள வந்தது அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு கேள்வி. பேக்கிங் வச்சிருக்கிறாங்க, அப்போ வந்து காட்டு பகுதி, மற்றபடி வந்து யாரும் இல்லாத ஒரு பகுதி, கீழே தரத்துல வச்சிருப்பாங்க போல இருக்கு. பாக்ஸோட பாக்ஸா வந்திருக்கலாம், இல்ல பாக்ஸை அடுக்கக்கூடிய சமயத்துக்கு உள்ள வந்து பூந்துருக்கலாம். பேக்கிங் பண்றப்ப பார்க்காம ஒரு பொருளை வச்சு அப்படியே பேக் பண்ணிட்டாரு. பேக் பண்ற சமயத்துல அதை போட்டு டேப் போட்டு அவங்களோட ப்ரௌன் டேப், அதுல வந்து எட்டி பார்த்த வகையில பாம்பு மாட்டிக்கிச்சு. அதனால அந்த இது தெரியும் இல்லையா, கம்மு நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிச்சு. பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, பாம்பை வந்து அசைய விடாம அப்படியே இருக்கு. இவர் பிரிக்கிறார் வாங்கினவர் பிரகாஷ், பெங்களூர் பிரகாஷ். பிரிச்ச உடனே பாம்பு கரெக்டா இருக்கு, அப்படியே அசையாம அப்படியே படுத்து கிடக்கு, உயிரோட இருக்கு. செத்திருந்தா கூட பரவாயில்லை. ஆமா, இதுக்கு வந்து அமேசான் வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு உண்டான பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில தவறு தான், இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம். பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, முதல்ல மன்னிப்பே கேட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய நிறுவனங்கள் உண்மை பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆமா, அதனால வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்திருந்தாலும் சரி, உடனே அங்க வந்து பின்னால போட்டுருப்பாங்க, கஸ்டமர் கேர் போட்டு உடனே அந்த நம்பருக்கு போன் அடிச்சிருங்க. ஆமா, அந்த நம்பருக்கு போன் அடிச்சிருங்க. போன் அடிச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கூட ஆதாரப்பூர்வம் வீடியோ எடுத்து அவங்களுக்கே பாஸ் பண்ணி அதுக்கு உண்டான நஷ்ட ஈடு கொடுங்க, இல்லாட்டினா கன்சூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொண்டாங்க. அப்பதான் வந்து எல்லா நிறுவனம் பயப்படும். இல்லைன்னு வச்சுங்கன்னா என்னத்தையோ நம்ம பண்றோம், அவனுங்களும் கன்சியூமரும் காசு கொடுத்து வாங்கிட்டு போறானுங்க அப்படின்னு அவங்களுக்கு அசால்ட்டு வந்துடும். நம்ம நிறைய பேர் வந்து இது சம்பந்தமா எந்த ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. ஆமா, என்ன கேட்டா அதான் அலைச்சல். அங்க போகணும், இங்க போகணும், அவனை பார்க்கணும், வக்கீல பார்க்கணும், அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு போகணும். இது எவன்டா அலைஞ்சிக்கிட்டு இருப்ப, இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் இல்லை, இந்த வேலையும் சேர்ந்து எவன் பார்ப்பான்னு சொல்லி விட்டுறது. அப்ப என்ன ஆகுது,
அவ்வளவுதான். அவன் செத்து போன தவளையும் போடுவான், செத்து போன புராணம் போடுவான். விட்டாவது என்ன பண்ண முடியும்? ஆமா, ஒரு பாடியே கூட, செத்து போன பாடியை கூட நமக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம போட்டாலும் அமைச்சிட வாய்ப்பு இல்லை. அதனால இதெல்லாம் பார்த்து இனிமே வரும் காலங்களில், ஆமா, எந்த ஒரு விஷயமாக உடனே கன்சியூமர் அந்த கேர்ல போன் அடிச்சு விஷயத்தை சொல்லி டக்குனு அதுக்குண்டான நஷ்ட ஈடையோ மற்றபடி அதுக்குண்டான என்ன ஏற்பாடு பண்ணிக்கங்க. அப்பதான் அந்த கன்சியூமர், நம்ம நுகர்வோர் அப்படிங்கிறது ஒரு மதிப்பு இல்லாவிட்டால் வச்சுங்களேன், அவன் பாட்டு அவன் வழியில போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின்மை தான் ஏற்படுங்கிறத பகிரங்கமாக. மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.